அனைத்துக்கும் வித்தாக அமைந்திருக்கக்கூடியது திருப்பதி. வித்தாக அப்படின்னா அந்த தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அமைந்திருக்கக்கூடிய தலம் திருப்பதி. அந்த திருப்பதியை நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? நம்ம எந்த சமயம் திருப்பதி சென்றாலுமே முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், நான் வேற ஒரு காணொலியில் இன்னும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றிய டீட்டெயில்ஸும், ராசி மட்டுமில்லை அந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ற வலிமைகள் என்ன, மைனஸ் என்ன, அந்த நட்சத்திரத்திற்கு நமக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் என்ன, அதனால் நாம் எப்படி தெளிவு பெறுறது, அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இதை சமாளிப்பது அப்படிங்கிறதெல்லாம் வேறு காணொலியில் நான் போட போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம திருப்பதிக்கு போகிறோம்னா சில வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம்னா வழிமுறைகள் இருக்குது. இப்போ ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் போகிறோம் அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம்னா ஒரு பியூன்லேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு எந்த